ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமானம் நாக்கு கிருஷி சேனல். இன்றைக்கி நம்ம பெங்காலி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கோழி குழம்பு பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. ஸ்டவ் மேலே கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா இது மாதிரி பீஸாக கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு வறுத்துக்கணுங்க. வறுக்கும்போது அது அடி ஒட்டாமல் இருக்கணும்னா இது மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா அது அடி பிடிக்காமல் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. இது மாதிரி கலர் வர வரைக்கும் இருந்துட்டு நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு தாளிப்புக்கு சோம்பு, லவங்கம், கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாங்க. இல்லை, இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயங்க 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மெலிசா, அது போட்டுக்கிட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கலர் வர வரைக்கும் வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. தனியா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேங்க. மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் போடுறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும், பச்சை மணம் போகிற வரைக்கும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் கொஞ்ச நேரம் இது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு பெரிய தக்காளி போட்டுக்கிறேங்க. 1 இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்கும். சிக்கனை போட்டுட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி கலக்கிக்கணும். பீஸுக்கு இந்த மசாலா நல்லா பிடிச்சி வரணுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். கடல் பாசி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேங்க, நல்லா மணம் கொடுக்குது. மூடி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா இது மாதிரி வெந்து வந்ததுங்க. அதுலேயே தண்ணி விட்டு நல்லா பீஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி வர வரைக்கும் நல்லா இது மாதிரி மூடி போட்டுக்கிட்டு வதக்கிக்கணும். இப்போ வந்துட்டு எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சிக்கன் டிஷ் பண்ணும்போது இது மாதிரி கலர் மாறின அப்புறமா தண்ணி விட்டோம்னா அந்த நீச்ச நாத்தம் இருக்காமல் இருக்குங்க. இல்லைன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாவே இருக்காது, கொஞ்சம் தண்ணி முன்னாடியே விட்டுட்டோம்னா. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதையும் ஒரு வாட்டி போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க.
தண்ணி வந்துட்டு நான் சிக்கன் முழுகிற அளவுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் இன்னும் கூட விட்டுக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள், எண்ணெய்லாம் சைடுக்கு வந்துடுச்சு. இது மாதிரி குழம்புல எண்ணெய் சைடுக்கு வந்துடுச்சுன்னா எல்லாம் நல்லா வெந்த மாதிரி, சிக்கன் எல்லாம் வெந்துட்டாக்கா அது மாதிரி சைடுக்கு எண்ணெய் வருங்க. இப்போ வந்துட்டு கசூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி பெங்காலி ஸ்டைலில் செய்கிறோம் இல்லையா, அதனால கசூரி மேத்தி போடுறோங்க. சுவை ரொம்பவும் நல்லா இருக்கும். நமக்கு அதோட மனம் ரொம்ப சுவையாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா போடுறேங்க. ஃபைனலாக நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இது மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். இறக்கும்போது இந்த மசாலா போட்டுக்கிட்டால் ரொம்பவும் சுவையாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. நல்லா வெந்துட்டு நல்லா அந்த எண்ணெய் நல்லா விட்டுடுச்சு பாருங்கள். சுவையான பெங்காலி சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு சாதத்தோடு சாப்பிட்றேங்க. இது சுட சுட சாதத்துக்கு இந்த சிக்கன் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லி கூட சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. சுவையான இந்த சிக்கனோட சாதத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேங்க உங்களுக்காக. இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.